புதுயுகம் மற்றும் அருண் லேண்ட் புரோமோட்டர்ஸ் திருநெல்வேலி இணைந்து வழங்கும் தூத்துக்குடி மாரத்தான் 2026 ரன் ஃபார் ஹெல்த் மற்றும் 100% வாக்களிப்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் கோ பிரசன்டட் பை தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் லிமிடெட். நாள் மார்ச் 1, 2026. இடம் தருவை விளையாட்டு மைதானம், தூத்துக்குடி. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். வணக்கம். இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம், ஜாதகம், ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் ஜோதிடர், பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள். அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. வணக்கம் நேயர்களே. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா. உலகெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி என்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்காக நான் வந்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சரி, எல்லாருக்குமே இந்த ஏக்கம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து போகும். அதாவது என்னென்னா, ஒரு சொந்த வீடு வேணும். ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் சொந்த வீடு கட்டணுன்ற ஆசை இருக்கும். நிறைய பேர்னால அது வந்து கட்டுறதுக்கு அதுக்கான எவ்வளோதான் முயற்சிகள் எடுத்தாலும் அவங்களுக்கு அது கிடைக்காத மாதிரியே இருக்குது. இதுக்கு என்ன பண்ணலாம் சார்? அதாவது நம்முடைய ஜாதகத்தில் மொத்தம் 12 கட்டங்கள்மா. இந்த 12 கட்டங்கள் வந்து ஒவ்வொரு கட்டமும் நம்முடைய வாழ்க்கையுடைய நம்முடைய தேவைகள், ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் சொல்லுது. அதில் 4வது கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த வீடு, வாகனம், அப்படி தேக ஆரோக்கியம் எல்லாத்தையுமே சொல்லுது. அப்படி வீடு கட்டுவதில் மனிதர்களுக்கு தடை இருந்தால் என்ன பண்ணணும்னா, கிரகங்களிலே செவ்வாய்ங்கிற கிரகம் தான் வீடு கட்டுவதற்குரிய விஷயத்தை சொல்லுது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய 4வது கட்டத்தில் பிரச்சனை இருந்தாலோ, இந்த செவ்வாய் கிரகம் ஜாதகத்தில் சரியாக அமையலைனாலோ தான் வீடு கட்டுறதுல ப்ராப்ளம் வருது. நம்ம என்ன செய்யணும்? நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் என்ற கிரகத்திற்கு 27 செவ்வாய்க்கிழமை போய் அர்ச்சனை பண்ணணும். நீங்கள் தெய்வங்களுக்கு பண்ணுறதெல்லாம் அடுத்த கட்டம், அது இருக்கட்டும். முதல்ல நவக்கிரகம் இருக்குது பாருங்கள். அந்த நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்திற்கு செவ்வாய்க்கிழமைக்கு போங்க கோயிலுக்கு. அப்படி தொடர்ச்சியாக ஒரு 27 செவ்வாய்க்கிழமை அந்த கிரகத்துக்கு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போ உங்களுக்கு சில சமயம் பெண்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த வீடு கட்டணும்னு எங்கள் வீட்டுக்காரருக்கு ஆசையே இல்லைங்க, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, மற்றவங்களாம் எங்கள் குடும்பத்தில் வீடு கட்டிட்டாங்க, வீடு கட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. சில பேருக்கு வீடு கட்டும்போது ப்ராப்ளம் வருதுங்கிறீங்க, பணத்தடை வருதுங்கிறீங்க. இது எல்லாத்துக்குமே அந்த நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கிரகத்துக்கு நீங்கள் அப்படி செவ்வாய்க்கிழமைகளை தொடர்ச்சியாக அர்ச்சனை பண்ணணும். ஒரு 27 வாரம் கணக்கு வச்சுக்கிடணும். அப்படி அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரும்போது வீடு கட்டக்கூடிய ஆசை வரும், அதற்குரிய வாய்ப்பு வரும், சூழ்நிலை கணிந்து வரும். ஏதோ ஒரு நண்பர் மூலமாக செய்தி வரும், இப்படி வீடு கட்டலாமே, இங்கே இடம் இருக்குது வாங்கி போடலாமே, இப்படியெல்லாம் செய்தி வரும். அப்போ நீங்கள் அழகாக ஒரு வீடு கட்டி நல்ல முறையில் வாழ முடியும். என்ன தடை இருந்தாலும் நீங்கும். ஆகவே செவ்வாய்க்கிழமைகளில் 27 செவ்வாய்க்கிழமை நவக்கிரகத்தில் உள்ள செவ்வாய் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க, நல்ல முறையில் வீடு கட்ட முடியும். மிக்க நன்றி சார், நல்லது ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. ஹலோ மேம், நாங்கள் ஈரோட்லேருந்து பேசுகிறேங்க. சரி, யாருக்கா கேட்குறீங்க? என் பொண்ணுக்காக கேட்குறேங்க. மகளோட பேரு, வயது சொல்லுங்கம்மா. அது பூஜா ராகவிங்க, அனுச நட்சத்திரம், விருச்சிக ராசி, துலாம் லக்னம்ங்க. சரி, என்ன வயதாகுது? வயது 24 முடிஞ்சுதுங்க. 24. இப்போ சொல்லுங்கம்மா, ராசி, நட்சத்திரம், லக்னம் ஒரு முறை சொல்லுங்க. விருச்சிக ராசிங்க, அனுச நட்சத்திரம், துலாம் லக்னம். சரி, உங்க கேள்வியை கேட்கலாமா? என் பொண்ணு கல்யாணத்துக்காக கேட்குறேங்க. அம்மா வணக்கம்மா. சார் வணக்கங்க சார். வணக்கம்மா. பூஜா ராகவி இல்லையாம்மா? ஆமாங்க சார். வீட்டில் கூப்பிடுற பேர் என்னம்மா? வீட்டில் பூஜான்னு கூப்பிடுங்க சார். சரிங்கம்மா. அதாவது இந்த உங்கள் மகளுடைய ஜாதகப்படி 2027 வருது பாருங்க. 27 மே மாதத்திற்கு பிறகு திருமணம் கூடி வரும். ஆவணி மாதத்தை ஒட்டி செய்தி வரும்னு இருக்குமா. இவங்க என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு, நான் சொல்கிற பரிகாரம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் உங்கள் வீட்டு அருகிலேயே இருக்குது. அந்த சிவன் கோயிலுக்கு பூஜைக்குரிய மலர்கள் இருக்குது பாருங்கள், அன்றாடம் பூக்கக்கூடிய மலர்கள், இந்த மலர்களை பறித்து கொண்டு போய் கொடுக்கணும். இதை தொடர்ச்சியாக இவர்கள் வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிவன் கோயிலுக்கு அப்படி அன்று மலர்ந்த மலர்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், அப்படி பறித்த மலர்களை கொண்டு போய் கொடுத்தால் இவர்கள் வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக அமையுமா. இவங்களுக்கு வரக்கூடிய வீட்டுக்காரர் வந்து மேற்கு திசையிலிருந்து அமைவர். நல்ல வாழ்க்கை அமையுமா. வாழ்த்துக்கள். நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, போன்ல பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்கம்மா. வணக்கம், நாங்கள் மதுரையில இருந்து பேசுறோம். யாருக்கா கேக்குறீங்க? பையனுக்காக கேட்குறோம்.
பையனோட பேரு வயது சொல்லுங்கம்மா. பையன் பேரு பாலசுப்ரமணியன், ம். வயசு 34 ஆகுது. ராசி நட்சத்திரம் லக்னம்மா. விஷாக நட்சத்திரம், விருச்சக ராசி, விருச்சக லக்கணம். என்ன லக்னம்? விருச்சக லக்கணம். சரி, என்ன கேள்வி கேக்குறீங்க? பையனுக்கு இன்னும் திருமணமாக தாமதமாகிட்டே இருக்கு. திருமணத்திற்காக கேக்குறீங்க, தொடர்ந்து பேசுங்க. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். அதாவது உங்களுடைய அன்பு மகன் ஜாதகத்தில் இதில் என்ன கணக்கு காட்டுதுன்னா சுக்கிர பகவானுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னாமா இருக்குது. சரிங்களா? அந்த கிரகத்துடைய அமைப்பு இவருக்கு பாதிப்பு அதிகமாக இருக்குங்கிறதால தான் தடை நிறைய இருக்குது. இதற்கு நம்ம ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் ஒரு நிமிடத்தில் நம்மளுக்கு வழி சொல்லிட முடியாது. இவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு நேரிலோ இல்லாட்டி ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கோ நீங்கள் வாங்க. நான் ஜாதகத்தை மிக விரிவாக பார்க்க வேண்டியிருக்கிறோமா, பார்த்து அதனுடைய பிரச்சனைகளை தீர்க்க வழிகாட்ட வேண்டியிருக்கு. ஆகவே எங்கள் அலுவலகத்தை நீங்கள் தொடர்பு கொண்டு முறைப்படி அனுமதி பெற்று எங்களோட ஜோதிட ஆலோசனை பெறுங்க. அதுதான் உங்களுக்கு நான் இந்த பிரச்சனையை தீர்த்து கொடுத்து நல்ல முறையில் திருமணத்துக்கு வழிகாட்ட முடியுமா. வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கங்க. வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? என் பேர் பார்வதி, சேலம் மாவட்டத்துல இருந்து பேசுறோம். எங்க அண்ணாக்காக்கு கேட்கணும். அண்ணனோட பேரு வயது சொல்லுங்க. சரவணன், 37. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம்மா. கடகராசி, பூச நட்சத்திரம், மிதுன லக்னம். சரி, என்ன கேள்வியோ கேளுங்க சார் கிட்ட. இன்னும் மேரேஜ் வந்து தடையாயிட்டே இருக்கு, நடக்க மாட்டேங்குது சீக்கிரம். சரிம்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கம் சார். உங்கள் சகோதரர் என்ன வேலையில் இருக்காருமா? அவர் வந்துட்டு ஆரையா இருக்காரு. சரிங்க. இப்போ இவருடைய ஜாதகத்தில் என்ன கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் சனி கிரகங்களுடைய அமைப்பு தாமா அவருக்கு பல தடையை கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கு. இவர் என்ன செய்யணும்னா காவல் தெய்வம் இருக்கும் பாருங்க, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் அது என்ன சாமி இருக்குன்னு பாருங்க. அந்த காவல் தெய்வத்தை சென்று அடிக்கடி இவர் வழிபட்டு கொண்டே வரணுமா. கந்தர் சஷ்டி கவசம் பாராயணம் பண்ண சொல்லுங்க. ஒரு 3 மாதம் அப்படி செய்த பிறகு நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்யணும். கந்தர் சஷ்டி கவசம் இவர் பாராயணம் செய்யணும். 3 மாதம் இதை செய்துக்கிட்டு வரணும். முதல்ல திருமணத்திற்குரிய அடிப்படை அவருக்கு அமையணும். இந்த ஜாதக ரீதியாக இவருக்கு திருமணத்துக்குரிய சாதகமான அமைப்பை ஜாதகம் காட்ட மாட்டேங்குது நமக்கு. ஸோ அதற்கு இறை அருள் வேணும். ஒரு 3 மாதம் இவர் வந்து சஷ்டி கவசம் சொல்கிறது, அதே மாதிரி சஷ்டி கவசத்தை சொல்லுவதோடு அந்த காவல் தெய்வத்தை வழிபடுவது, இதை 2ம் செய்துட்டு வந்து பிறகு 3 மாதம் கழிச்சுக்கிட்டு எங்கள் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக சந்திக்கமா நான் வழிகாட்டுறோமா. வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? மஞ்சுளா, சென்னை. யாருக்காக கேக்குறீங்கம்மா? பையனுக்காக கேட்கிறோம். பையனோட பேரு வயது சொல்லுங்க. பையனுடைய பேர் வந்து சுகுந்தர்ராஜ், வயசு வந்து 29. ராசி நட்சத்திரம் லக்னம்மா. தனுச ராசி, மூல நட்சத்திரம், 4ஆம் பாகம். சரி, லக்னம் சிம்ம லக்னம். சரி, என்ன கேள்வி கேக்குறீங்க? பையனுக்கு எப்ப திருமணம் நடக்கும்னு கேக்குறேன். தொடர்ந்து பேசலாம். அம்மா வணக்கம்மா. சொல்லுங்க ஐயா. உங்க அன்பு மகனுடைய ஜாதகம் வந்து தனுசு ராசியில பிறந்திருக்காரு பாத்தீங்களா. அவருக்கு குருபலன் இப்பவே நடந்துகிட்டு தாமா இருக்கு. இருந்தாலும் அவருக்குள்ள தடைகள் விலகணுமா. அந்த குருபலன் இப்ப இருந்தால் மீண்டும் அடுத்த முறை குருபலன் வருவதற்கு 2027 ஆயிரும். இந்த மேயோட இவர் குருபலன் முடியும். அடுத்த முறை குருபலன் வருவதற்கு 2027 ஜூன்லேருந்து வரும். அந்த காலகட்டத்தில் இவருக்கு திருமணம் ஃபிக்ஸ் ஆகுமா. அதற்கு முன்பாக பழனி முருகனை சென்று வழிபட்டு வர சொல்லுங்க. ராஜ அலங்கார முருகனாக பழனி முருகனை சென்று வழிபட்டு வரணும். அவருக்கு காவடி எடுப்பதாக வேண்டிக் கொள்ள வேண்டும். நல்ல முறையில் திருமணம் கூடி வருமா. வாழ்த்துக்கள். சரி, இப்போ நம்ம கிரிவலம் வலம் வரோம் இல்லையா, எந்த நாளில் கிரிவலம் நம்ம சுற்றணும் அப்படின்னா நமக்கு நினச்ச காரியம் எல்லாமே வெற்றி அடையணும் அப்படின்னா எந்த நாளில் சுற்றலாம்? பொதுவாக கிரிவலம் என்பது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம்மா. இந்த கிரிவலம் அப்படிங்கிறது மலையை சுற்றி வருவதை தான் கிரினம் மலை அது குறிக்குது. அவள் மலையை சுற்றி வருவது சொல்கிறோம். இப்போ புகழ்பெற்ற திருவண்ணாமலை கிரிவலம் பார்க்கிறோம், திருப்பரங்குன்ற மலையை கிரிவலம் இருக்கிறார்கள். இப்படி பல இடத்துல நம்ம சொல்கிறோம். அது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நல்ல பரிகாரமாக இருக்குது. பல பேர் வாழ்க்கையில் என்னுடைய பிரச்சனைகள் முழுமையாக தீர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மலையை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சூரிய பகவான். ஸோ அந்த மலையை நம்ம சுற்றி வரும்போது பெரிய பிரச்சனைகள் எல்லாம் மலை போல் பிரச்சனை வந்தாலும் பனி போல் விலகுங்கிறாங்களே, அதற்காகத்தான் கிரிவலம் வர சொல்கிறோம். அப்படி கிரிவலம் வருவதற்கு எந்த காலம் உகந்த காலம்? எப்போ போனாங்க சென்பிரசன் நடக்கும் என் காரியம் தான். பொதுவாக பௌர்ணமியை குறிப்பிட்டு சொல்வது ஒரு வழக்கம். அவரவர் ஜாதகத்திலேயே ஒரு ரகசியம் இருக்குது. எப்படின்னா திரையோதசின்னு ஒரு திதி இருக்குது பாருங்க.
திரையோதசி திதியும் நீங்கள் பிறந்த நட்சத்திரமும் ஒன்றா வரணும். இப்போ நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க, உங்கள் பஞ்சாங்கத்தை எடுத்து பார்க்கணும், என்னைக்கு திரையோதசி திதி வருது, அன்னைக்கு நம்ம நட்சத்திரம் வருதா திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னு. அப்படி நீங்கள் பிறந்த நட்சத்திரமும் திரையோதசி திதியும் வரும்போது நீங்கள் கிரிவலம் வந்து பாருங்கள், நீங்கள் கேட்குற காரியங்கள், நினைக்கிற காரியங்கள் 100% நடக்கும். அது என்ன தடைப்பட்ட விஷயமா இருந்தாலும் சரி, இது வரைக்கும் வாழ்க்கையில் நடக்கலை அப்படிங்கிற விஷயமா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் திரையோதசி திதியும் நீங்கள் பிறந்த நட்சத்திரமும் ஒன்றா வரக்கூடிய காலங்களில் கிரிவலம் வந்தால் 100% நடந்தே தீரும். செய்து பாருங்க, செய்து பார்த்துட்டு சொல்லுங்க. மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சார் நான் மேடம் நல்லா பேசுறேன். எந்த ஊர்ல இருந்து? திருமலை வாசல் சீர்காழி பக்கத்துல இருந்து. சரிம்மா, நல்லது. யாருக்கா கேக்குறீங்க? எங்க பொண்ணுக்காக கேட்கணும். மகளோட பேரு, வயது சொல்லுங்க. பேரு அபிநயா. 26 வயசு, 2000. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம். ஜூன் 14. சரிம்மா, ராசி விருச்சக அனுச நட்சத்திரம், விருச்சக ராசி. லக்னம்மா? லக்னம் மகர லக்னம். சரி, என்ன கேள்வியோ கேட்கலாம். வணக்கம்மா. கல்யாணத்துக்காக கேட்கணும் மேம். நல்லது. வணக்கம் சார். வணக்கம்மா. அதாவது உங்கள் மகள் அமைப்பு படிமா, ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னா, இப்படித்தான் கணவர் வேண்டும் அப்படின்னு எந்த கணக்கும் அவங்க வச்சுக்கிட கூடாதுமா, சரிங்களா? அவங்க அப்படி ஏதாவது ஒரு கணக்கு வச்சுருந்தாங்கன்னா திருமணம் ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. இவர்கள் ஜாதகப்படி 2027 கல்யாணம் கூடி வந்துடும் ஜாதகப்படி. ஆனால் 27 வரும் சொன்னாரே அப்படின்னு எடுத்துக்கிட்டு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்படித்தான் பையன் வேணும், இல்லாட்டி இப்படித்தான் பெண் வேணும் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுட்டு உட்காந்துருந்தா இந்த காலத்தில் அது நடக்கிறது இல்லை. நம்ம யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான ஜாதக அமைப்பில் திருமணத்திற்கு ஒரு நல்ல பையன் வேணும், அவ்வளோதான் நினைக்கணும். இப்படித்தான் வேண்டும் கணக்கு வைத்தால் மிக தாமதமாக ஆகும், அந்த குறிப்பிட்ட வருடத்தில் நடக்காமல் போயிடுது. அதனால் 2027 திருமணம் நடைபெறக்கூடிய காலமாக ஜாதகத்தில் இருக்குது. நல்ல மணமகன் அமைவார், பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்கிட வேண்டாம். வாழ்த்துக்கள். நன்றி மழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ அம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? நான் ஈரோட்ல இருந்து பேசுறேங்க. யாருக்கா கேக்குறீங்க? ஒரு நிமிஷம், நீங்க ஸ்பீக்கர்ல பேசுறீங்களா? ஸ்பீக்கர் கட் பண்ணிட்டு டைரக்டா போன்ல பேசுங்கம்மா. யாருக்கா கேக்குறீங்க? என் வீட்டுக்காரருக்காக பேசுறேன். சரவணன் பேரு. சரவணன். அவருக்கு வயது? 12/4/1989ங்க. சரி, ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. லக்னம் ரிஷப லக்னங்க, ராசி மிதுனங்க, நட்சத்திரம் திருவாதிரைங்க. சரி, என்ன கேள்வியோ கேட்கலாமா? வணக்கம்மா. ஹலோ வணக்கம்மா, என்ன கேள்வி கேட்க போறீங்கம்மா? அதாங்க நம்மள கடன் பிரச்சனையா இருக்குதுங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. அவருக்கு வேலையும் ஒன்றும் அமைய மாட்டேங்குதுங்க, குடும்பத்திலே பிரச்சனையா இருக்குதுங்க. சரிங்கம்மா. அதாவது உங்களுடைய கணவர் ஜாதகத்தில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்பு தான் அதிகம் இருக்குது. அது வேலையே அவருக்கு பாதிக்குது, சரிங்களா? இந்த வேலை விஷயம் ஒன்று. இரண்டாவது, இவரை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கினால் வாங்கிக்கிட்டே இருக்காரு, அப்படி பெருகிக்கிட்டே போகுது. அதனால் இதை நிறுத்தவும் செய்யணும். இதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்கள் பக்கத்தில் என்ன ஆஞ்சநேயர் கோயில் இருக்குன்னு பாருங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வலம் வந்துக்கிட்டே இருக்கணும். சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயரை போய் கும்பிடணும். ஆஞ்சநேயருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வரணும். இதை ஒவ்வொரு சனிக்கிழமையும் பண்ணணும். இதை தொடர்ச்சியாக பண்ணிட்டு வாங்க. அதன் பிறகு இன்னொரு பரிகாரம் பண்ணணுமா, இவங்க கோயிலில் நடராஜர் இருப்பார் பாருங்க. திருக்கோயில்களில், சிவன் கோயில்களில் நடராஜர் இருப்பார் பாருங்க. நடராஜரை சென்று வழிபட வேண்டும். என் வாழ்க்கை பிரச்சனையெல்லாம் தீரணும்னு நடராஜரை சென்று வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டுக்கிட்டு வரும்போது மிக விரைவில் இவருடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர துவங்குமா. வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம், உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து? நாகேந்திரன், திருத்தணியிலிருந்து பேசுறேன். யாருக்கா கேக்குறீங்க சார்? மகனுக்காக. மகனோட பேரு, வயது சொல்லுங்க. பிரவீன்குமார். 29 மேடம். 29 வயது. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க. கன்னி ராசி, உத்திரம் நட்சத்திரம். லக்னம் சார்? லக்னமும் கன்னி மேடம். சரி, உங்க கேள்வியை கேட்கலாம். திருமணத்துக்காக ஐயா கிட்ட கேட்கணும். கேளுங்க, தொடர்ந்து பேசுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. பிரவீன்குமார் அவருடைய ஜாதகத்துல அவனுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்றீங்களா ஐயா? சொல்லுங்க. 7/11/96. சரி, இப்போ நவம்பர் மாதம் 7ஆம் தேதி 91ஆம் ஆண்டுல பிறந்திருக்கிறாரு. 96. சரி, இப்போ இவருடைய ஜாதகத்தில் கேட்டீங்கன்னா உத்தர நட்சத்திரம், கன்னியா ராசி, உத்தர நட்சத்திரம்.
இப்போ இவருக்கு என்ன ஒன்று வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவருடைய ஜாதகப்படி குரு பகவான் இவருக்கு நல்ல நிலைக்கு வரப்போகிறார், குரு பலம் வரப்போகுது. அதனால் திருமண தடை என்ன இருந்தாலும் இப்போ நிவர்த்தியாகும். இவருக்கு ஒரே ஒரு விஷயம், இவர் என்ன செய்யணும்னா உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வரணும். குலதெய்வத்தை சென்று வழிபாடு செய்து விட்டு வரணும். அந்த ஒரு தடையாக ஜாதகத்தில் காட்டுது. குலதெய்வத்தை சென்று வழிபாடு செய்வது, அதற்கு என்ன படையல் போடணுமோ படையல் போட்டு நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்வது மிக மிக முக்கியம். குலதெய்வத்தை வழிபடாமல் திருமண விஷயத்தை ஜாதகத்தை கூட கையில் எடுக்கக்கூடாது. முதல்ல குலதெய்வ வழிபாடு செய்துவிட்டு தான். இந்த நேயர் மட்டுமல்ல, நான் பொதுவாகவே சொல்கிறேன், யார் திருமணத்திற்கு ஜாதகத்தை எடுத்தாலும் உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஜாதகத்தை எடுப்பதற்கு முன்பாக முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு பொங்கல் வைத்து, இல்லை எந்த முறையில் உங்கள் குலதெய்வம் பிரசாதத்தை விரும்புதோ, படையல் விரும்புகிறதோ, அந்த படையலை இட்டு குலதெய்வத்தை வழிபட்டு பிறகுதான், அனுமதி வாங்கிய பிறகுதான் நீங்கள் கல்யாண விஷயத்தில் இறங்கணும். அப்போ தான் வேகமாக நடக்கும். அப்படி நீங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்கள். உங்களுக்கு வந்து விரைவில் நல்ல செய்தி வரும். வாழ்த்துக்கள். சரி, இப்போ இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து அலைகள் ஓய்வதில்லை மாதிரி என்றைக்குமே ஓயாது. ஆனால் அது விவாகரத்து அப்படின்னு சொல்லி வரும்போது தான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கசப்பான இந்த விவாதங்களும் விவாகரத்துக்கும் என்னதான் காரணம்? கிரக அமைப்பை பற்றி சொல்லுங்கள். அதாவது ஜாதகத்தில் இல்லாமல் எதுவும் கிடையாதும்மா. ஜாதகத்தில் வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில், அதாவது வாழ்க்கையில் நிறைய விவாகரத்துக்கள், கணவனை பிரிந்து இருப்பது, குடும்ப வாழ்க்கையில் நிம்மதி இல்லைன்னு சொல்லுவது, இதெல்லாம் பெண்களுக்கு நிறைய இருக்குன்னா அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் கிரகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். நம்ம பொதுவாக பொருத்தம் பார்க்கும்போது ஏன் செவ்வாய் தோஷத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க, பலருக்கு தோணுது செவ்வாய் தோஷத்தினால பாருங்கள் இந்த ஜோதிடர்கள் செவ்வாய் தோஷம் சொல்லியே திருமணத்தை தடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை கரெக்டாக பார்க்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு பலருக்கு கோபம் வருது. செவ்வாய் தோஷத்தை ஏன் சொல்கிறோம், அதை அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்கணும். செவ்வாய் என்பது கணவனை குறிக்கக்கூடிய கிரகம். நாடி ஜோதிடத்தில் மிக முக்கியமாக சொல்கிறாங்க. அந்த செவ்வாய் கிரகம் ஒரு ஜாதகத்தில், பெண்ணுடைய ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருந்தால் திருமண வாழ்க்கை, கணவனோடு இவர்களுக்கு இருக்கக்கூடிய உறவு பாதிக்குது. உதாரணமாக செவ்வாய் வக்கரமாக இருக்கு வச்சுக்கோங்க, வக்கர புத்தி கொண்ட வீட்டுக்காரன் தானே வருவான். அப்போ இந்த பெண்ணுக்கு வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும்? அப்போ அந்த செவ்வாய் ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறதா, திருமணத்தை குறிக்கக்கூடிய 7வது ஸ்தானத்திற்கு அதிபதி களத்திர ஸ்தானாதிபதி ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா, இதை ரெண்டையும் கவனிக்கிறோம். அதற்குரிய பரிகாரங்களை செய்து கொள்வதன் மூலமாக திருமண வாழ்க்கைக்கு முன்னாலேயே பண்ணணும். அப்படி செய்து கொள்வதன் மூலமாக நல்ல வாழ்க்கை அமையும். ஸோ பெண்களுக்கு திருமண வாழ்க்கை பாதிக்குது அப்படின்னு சொன்னால் ஜாதகத்தில் அந்த களத்திர ஸ்தானாதிபதி பாதிக்கப்பட்டிருப்பார், செவ்வாய் பகவான் வக்கரமாகவோ ஒரு நீச்சமாகவோ பாதிப்பாகவோ இருப்பார். அதனால தான் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகள் வருகிறது. அதற்குரிய உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஜோதிடர்கிட்ட போகும்போது உங்கள் ஜாதக ரீதியான பரிகாரங்கள் சொல்லுவாங்க. அது எளிமையான பரிகாரங்கள் உங்கள் பிரச்சனையை தீர்க்கும். மிக்க நன்றி சார். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பாளர் இருக்காங்க. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம்மா, என் பேர் சிவகுமார்மா. எந்த ஊர்லேருந்து சார்? நான் திருவள்ளூர்லேருந்து பேசுகிறேம்மா. யாருக்கா கேட்குறீங்க? என் பையனுக்காக கேட்கணுமா. பேர் என்ன சார்? பையன் பேர் லோகேஷ்மா. சரி, வயது? வயது 24. ராசி நட்சத்திரம் லக்னம் சார்? மேசராசி, பரணி நட்சத்திரம், மீன லக்னம். சரி, என்ன கேள்வி கேட்குறீங்க? கேள்வி வந்து பையன் வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறாம்மா. சரி சார். எக்ஸாம் பாஸ் பண்ணுறான், வேலை வந்து கிட்ட போய் கிடைக்காம மிஸ் ஆகிடுமா, அது வேலை எப்போ கிடைக்கும் வாய்ப்பு? சரி, தொடர்ந்து பேசுங்க சார் கிட்ட. ஐயா வணக்கம். உங்களுடைய வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்கள் அன்பு மகனுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அவருக்கு இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு. அதனால அவருக்கு வந்து தடைகள் வருது. இவருக்கு லோகேஷுக்கு தடைக்கு காரணமே 7.5 சனி தான். அப்போ என்ன செய்யலாம்? பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போகணும், நவக்கிரக வழிபாடு செய்துக்கிட்டே வரணும். தினந்தோறுமே பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு போகலாம், நவக்கிரகங்களை 9 முறை சுற்றி வரணும். அப்படி சுற்றி வருகிற போது இவருக்கு இந்த தடை வருவது குறைஞ்சு போயிடும். அதே மாதிரி விநாயகருக்கு தினந்தோறும் காலையில் எழுந்த உடனேயே உங்கள் வீட்டிலேயே பிள்ளையாருக்கு 7 தோப்புக்கரணம் போட சொல்லுங்க. அந்த 7 தோப்புக்கரணம் அவர் போட்டுக்கிட்டு வரும்போது லோகேஷுக்கு இந்த தடைகள் இனி வராது, நல்ல முறையில் வேலை கிடைக்கும். அது சரியான முறையில் பரிகாரங்களை பின்பற்றினால் போதும், நல்ல முறையில் வேலை கிடைக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. மோகன்குமார். எந்த ஊர்லேருந்து சார்? யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக கேட்குறேன். உங்கள் வயது சார்? 21/10/1955. 55. ராசி நட்சத்திரம் லக்னம்? அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, கும்பலக்கணம். சரி, என்ன கேள்வியோ கேளுங்க சார். கடன் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. இப்போ ரைஸ் தொழில் நடத்துறதுல அதுக்கு வருமானம் கம்மியா இருக்கு. இந்த மல்லிகை கடை லீஸ் போடுறேங்கிறாங்க, அதை எடுத்து நடத்தலாமா அப்படிங்கிறது கேட்கணும்.
வீடு ஒன்று விற்பனை பண்ணோம், அதுக்கு லேட்டாக இருக்கு கேஸ்ல. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. ஆமாம், அதாவது உங்களுடைய ஜாதகப்படி கடன் தொல்லைகள் விலகுவதற்கு நான் இப்போ நான் வழி விஷயத்தை சொல்கிறேன் ஐயா. நீங்கள் வந்து ஒரு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களை நேரம் சந்திக்கணும். அருகில் உள்ள என்னையோ இல்லை உங்கள் அருகில் உள்ள ஜோதிடரையோ அணுகி நீங்கள் ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சு கொள்வது தான் அவ்வளவு கேள்விகளுக்கும் பதில் தரும். சரிங்களா? அதனால் இந்த விஷயத்தில் கடன் தொல்லைகள் விலகுவதற்கு இப்போ நான் வழி சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் துர்க்கை வழிபாட்டை மேற்கொள்ளுங்க. நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ராகு காலம் மத்தியானம் 3 to 4:30 துர்க்கை வழிபாடு செய்யுங்க. அது கடன் தொல்லை மெல்ல மெல்ல குறைவதற்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். வாழ்த்துக்கள். நன்றி அழைத்தமைக்கு. அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேரு? வணக்கம், உங்க பேரு? எந்த ஊர்லேருந்து? நேரம் நல்ல நேரம்ல இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க. தொடர்ந்து பேசலாம் சார். அதாவது இப்போ அன்பு நேயர்களுக்கு நிறைய இந்த மாதிரி சந்தேகங்கள் வருது பாருங்க. இன்னைக்கு கேட்குறவங்கள நிறைய பேர் திருமண தடையை பேசுகிறாங்க. ஆமாம், அதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயமா இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கு. அதுவும் குறிப்பாக பெண்ணுக்கு திருமண தடை அப்படின்னு கேட்கறத விட ஆண் மக்களுக்கு வரக்கூடிய திருமண தடை என்பது மிகப்பெரிய விஷயமா இருக்கு. இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ பெண்களுக்கு பற்றி நீங்கள் கேட்டீங்க, ஜாதகத்தில் 7ஆம் இடத்துல அதிபதி இப்படி இருக்கு, செவ்வாய் வக்கரமாக இருக்கும், கணவன் மனைவி பிரச்சனை இருக்கும்னு சொல்கிறோம். ஆனால் ஒரு ஆணுக்கு திருமண தடை என்பது அவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடைய அமைப்பு தான் அதுக்கு காரணம். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சுக்கிர கிரகத்தை வலுப்படுத்திக்கிட்டே வரணும். அந்த சுக்கிரனுக்கு அர்ச்சனை செய்வது, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயிலில் பெண் தெய்வங்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் அர்ச்சனை செய்வது, இது எல்லாமே சுக்கிர கிரகத்தை வலுப்படுத்துவதற்கு உதவும். அப்படி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாலும் இந்த திருமண தடைகள் வராது. ஒரு சிறு வயதிலேயே ஜோதிடத்தை ஜாதகத்தை காட்டும்போது சொல்லிடுவாங்க இந்த கிரக பாதிப்பு இருக்குன்னு. அதற்குரிய ஒரு பரிகாரம் அந்த பெண் தெய்வங்களுக்கு நெய் தீபம் விட்டு கொண்டே வருவது, அதுவே நல்ல பலன் தரும். வீடுகளில் தினந்தோறும் காலை மாலையில் நெய் தீபம் ஏற்றிக்கிட்டு வந்தாலும் ஆண்களுக்கு வரக்கூடிய திருமண தடைகள் அது வந்து நிவர்த்தியாகிறத கண்ணு முன்னால பார்க்கலாம். மிக்க நன்றி. ஆமாம். ஸோ இன்றைய நேரம் நல்ல நேரம்ல எங்களோடு இணைந்து கொண்டு நேர்கள் கேட்ட கேள்விகளாக இருக்கட்டும், முத்தான 3 பரிகாரங்கள் வழக்கம் போல எங்களுக்காக சொன்னீங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நேயர்கள் எங்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் அதற்குரிய கட்டணத்தை செலுத்தி ஆலோசனையை பெறலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு மீட் பண்ணலாம். அதே போல் ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிள் தான். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். நேர்களே, மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.